Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you, Lord. Amen. Praise the Lord. ஒருமித்து ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Thank you, sister. Praise the Lord. Hallelujah. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இப்ப நம்ம வசனங்களை கேட்பதற்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்துல எப்படியாவது நம்ம இருதயம் இந்த வேளையில அவருடைய வசனத்தை கிரகித்து கொள்ளும்படி அவருடைய அதிசயமான மகத்துவமான காரியங்களை உணர்ந்து கொள்ளும்படி நம்மளுடைய இருதயம் பக்குவம் அடைய வேண்டும் என்று நம்ம கர்த்தரிடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஹalleluya ஜீசஸ் ஆமென் ஹalleluya 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 ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி பலிகள் செலுத்துகிறோம் துதி பலிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் 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 இயேசுவே இந்த வேளையில் உம்முடைய மகத்துவமான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் அப்பா ஹalleluya 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 glory 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 hallelujah 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 glory 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 இந்த வேளையில தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளணுமே அப்பா ஜீசஸ் உம்முடைய இனிமையான நாமத்தை இந்த வேளையில தொழுது கொள்ளுகிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Jesus, glory, 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 hallelujah, hallelujah, hallelujah. ஓ நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றவரே இந்த வேளையில உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா glory 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 hallelujah ஆவியானவரே இந்த வேளையில எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்ய வேண்டுமே கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா glory 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 hallelujah ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஒரு தெய்வீக தொடுதல் எங்களுக்குள்ளே உண்டாகணுமே அப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அப்பா glory 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 hallelujah ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையில கூடி வந்திருக்கிற இந்த அனுபவம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போல தேவனுடைய மகிமை வந்து தங்குகிற ஸ்தலத்தை போல காணப்படணுமே ஜீசஸ் ஹalleluya hallelujah hallelujah oh thank you lord thank you lord thank you lord hallelujah hallelujah glory 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 hallelujah ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்முடைய வலது கரம் இப்போது இந்த வசனத்தை கேட்கும்படி கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே ஓ ஜீசஸ் வைக்கப்படுவதாக ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே அப்பா க்ளோரி 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 எல்லா பயங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஓ க்ளோரி 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 ஹalleluya 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 நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் உரபல ரிபப ஷப ரிபக ரபல திடப ரியந்தராதனஷ்யா glory 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 hallelujah ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்களை பலப்படுத்திட வேண்டுமே அப்பா hallelujah thank you lord thank you lord உடைய ஜீவ வார்த்தையை கவனிக்க எங்கள் இருதயத்தை செலுத்த இந்த வேளையில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் praise the lord hallelujah glory to god இந்த ஒரு பாடலை கூட நம்ம பாடி நம்ம வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம் இந்த லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன்
Praise the Lord. Hallelujah. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை பேருக்கு இந்த வேளையில கர்த்தருடைய இந்த மகிமையின் மேகம் நம்மளுடைய வாசஸ்தலத்திற்கு வரணும்னு விரும்புகிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. அப்போது கர்த்தர் மோசையோடு பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Hallelujah. நம்முடைய கூடார வாசல் அண்டையில, கூடாரத்திற்குள்ளே கர்த்தருடைய மகிமையின் மேகம் கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை நாம் கேட்போம். அப்ப அவர் சொல்லுகிறபடி நாம் நடந்து கொள்வோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தாகத்தோடு இந்த வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்ம கேட்டுக்கொள்வோம். ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகமாக இந்த வேளையில நான் இருக்கிற பகுதியில கர்த்தர் வெளிப்படணுமே. தேவ பிரசன்னம் வெளிப்படணுமே. ஏதோ நம்ம பைபிள் ஸ்டடியில 4 அறிவை சம்பாதித்துக் கொண்டு போகிறோம். வேத வாக்கியங்களுக்குள்ளே நிறைய பொக்கிஷங்களான அறிவும் ஞானமும் நிறைய இருக்கு. அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால பிரயோஜனம் அடைகிறோம். அது நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதோடு மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் அவருடைய சமூகத்திலே கூடி வரணும். அப்பதான் நமக்குள்ளே அந்த வார்த்தைகளுடைய வல்லமை வெளிப்படும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெரிதான கிரியைகள் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Thank you, Jesus. Hallelujah.
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லாரும் தாகத்தோடு தேவ சமூகத்துல எப்படி மோசே கூடாரத்திற்குள்ள பிரவேசிக்கிற போது கரெக்டா அதே சமயத்துல மேக ஸ்தம்பம் இறங்கினதோ அதுபோல இந்த வேளையில தேவ சமூகத்துக்குள்ள நம்ம அவருடைய வசனம் கேட்கும்படி ஆவலாய் வந்திருக்கிறோம். நம்ம அதற்குள்ள பிரவேசிக்கிறப்பவே கர்த்தருடைய மகிமையின் மேகம் நம்ம கூடார வாசல்ல கடந்து வரணும். அப்ப கர்த்தர் நம்மோடு பேசுவார். மனுஷனுடைய சத்தம் அல்ல, கர்த்தர் நம்மோடு முகமுகமாய். ஹalleluya, praise the Lord, amen, glory to God. மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹalleluya, glory to God, amen. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. ஜீசஸ், கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஹalleluya, praise the Lord. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். ஆமென். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். ஹalleluya. நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஹalleluya, praise the Lord, hallelujah, glory to Jesus, amen. Thank you Lord, amen, praise the Lord, hallelujah. கிருபையாய் கர்த்தர் நம்மை மீண்டும் இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல பைபிள் ஸ்டடியில இணைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சிலராய் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு பேசுவாரேயானால் அதுவே நமக்கு பேரின்பம். ஹல்லேலூயா. அது நமக்கு மேன்மை, அது நமக்கு ஒரு கிரீடம். ஹல்லேலூயா, glory to God, amen, praise the Lord. நமக்கு மனுஷனுடைய சத்தம், அவனுடைய புத்தி எதுவும் வேண்டாம். ஒரு மனுஷனுக்கும் புகழும் அல்ல, ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான் நம்ம நடுவிலே மகிமைப்படுகிறது, மேன்மைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, glory, glory to Jesus. உராபாலா ரிபாபா ஷாபா ரிபா கரபாலா. கர்த்தருடைய வசனம் நம்மோடு போதிக்கும், நம்மோடு இடைபடும், நம்மை தேற்றும், நம்மை பலப்படுத்தும், நமக்கு வாசல்களை திறந்து கொடுக்கும், நம்மை அது வழி நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா, glory to God. ஜீவ வார்த்தைகள் என்றுதான் வேத வசனங்களை குறித்து கர்த்தர் சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிற காரியம். ஹல்லேலூயா, glory to God. இன்று நாம வேறு பகுதிக்கு போகலாம் என்று எண்ணினாலும் இது ஒரு கடைசியாக ரெபெக்காளுடைய ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு காரியம். கடந்த வாரம் 3 விஷயம் பார்க்கலாம் என்று நாம் எண்ணினோம். இல்ல 2 காரியம் பார்த்தோம். ஒன்று, ரெபெக்காளுடைய வாழ்க்கையில ஜெபம், அதே போல அவளுடைய வாழ்க்கையில ஒரு சர்வன்ட்ஹுட் மினிஸ்ட்ரி. அவள் சொந்த, அதாவது நேரடியா அவளுடைய வாழ்க்கையினுடைய அவளுடைய குணத்தை கொண்டோ அவளுடைய வாழ்க்கை முறைகளை கொண்டோ நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை பார்க்கவே இல்லை. அவளுடைய அதாவது வேத வாக்கியங்களை நாம் எப்போதுமே அப்படி மாத்திரம் பார்த்து நம்ம பழகக்கூடாது. ஆவியானவர் வேறு
விதங்களிலும் அந்த சத்தியங்களை நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறதை நமக்கு அவர் காண்பிப்பார். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம பார்த்தோம். ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் என்று நம்ம பார்த்தோம். அது ஜெபத்துல இருக்கிற ஒரு பகுதி தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த வேதாகமத்துல பார்த்தால் ஒரு வசனம் இருக்கு, எபேசியர்ல வரும்னு நினைக்கிறேன். அதுல பார்க்கிறப்ப பல விதமான நம்ம எல்லா காலத்திலும் நம்ம எப்படி காணப்படணும்னா, பல விதமான ஒரு விண்ணப்பங்களோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் அப்படின்னா என்ன, கர்த்தரிடத்தில் அவள் விசாரிக்க போனா, ஆனால் அது ஒரு பகுதி தான். விசாரிக்க போகிறது என்று வருகிற போதே நமக்கு தெரிந்திருக்கணும். அப்ப அவள் பல விதங்களிலே கர்த்தரிடத்திலே போய் வந்திருக்க கூடும். ஒரு முறை விசாரிக்க போயிருப்பா, ஒரு முறை கர்த்தரிடத்துல ஒரு பலத்தை கேட்டு பெற்றிருப்பாள், ஒரு முறை ஒரு உதவியை கேட்டிருப்பாள், ஒரு முறை அவள் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்க போயிருப்பா, ஒரு முறை தன்னுடைய காரியங்களை எல்லாம் அறிவித்திட போயிருப்பா. இப்படி அவளுக்கு ஜெப ஜீவியம் எப்படி இருந்தது, பலவிதமான ஜெபங்களும் அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்டதற்கு ஒரு உதாரணமாகத்தான் அந்த வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்ம அதை அப்படி புரிந்து கொள்கிறோம். ஹalleluya, praise the lord, amen, glory to god, amen, hallelujah, praise the lord. அப்ப பல விதமான எல்லா காரியங்களிலேயும் நம்ம கர்த்தரிடத்துல நம்ம மன்றாடி எல்லா விதமான ஜெபங்களோடு நம்ம காணப்படும். சில சமயத்துல நம்ம ஜெபிப்போம், ஆனா அந்த காரியத்துல நமக்கு பதில் கிடைச்சிருக்காது. ஆனா நாம பதில் கிடைக்கலையே அந்த காரியத்துல அப்படின்னு ரொம்ப மனம் வருந்திருவோம், டிசப்பாயிண்ட் ஆயிரும். அப்ப ஜெபிக்கும் போதே நம்ம என்ன ஜெபிச்சிடலாம், ஆண்டவரே அதனால என்னுடைய மனம் கொஞ்சமும் சோர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. அது கிடைக்கணும். அதே சமயத்துல எனக்கு அதற்குரிய கிருபைகளும் வேணும். பாருங்க, பவுல் ஜெபிக்கிறான், அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, கிருபையை கொடுக்கிறார். அவன் ஜெபித்த காரியம் வேறொன்னு, ஆனா அவனுக்கு கர்த்தர் பெரிய கிருபையை கொடுத்துறார். எதனால கிருபை? கிருபை என்பது போதுமானதா இருக்கு. அவனுக்கு அந்த காரியத்துல ஒரு ஜெயம் கிடைக்கிறது வரைக்கும், அல்லது அந்த ஜெயத்திற்கு நேராய் அவனை நடத்தும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். அப்ப நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக கர்த்தர் செய்வார். நாம ஒரே ஒரு சின்ன விஷயத்தை கேட்டுட்டு அது கிடைக்கலன்னா வேறு எவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்ளவே மாட்டோம் கர்த்தர் சமூகத்துல. அந்த ஒண்ணு வந்தாதான் மத்ததையும் அதோட அப்பதான் நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு இருக்கும். ஆனா கர்த்தர் மற்றதை கொடுத்துதான் அந்த ஒரு காரியத்தையும் நமக்கு செய்யறதுக்கு வச்சிருக்கார். அல்லேலூயா. மற்றதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து அதன் மூலமாகத்தான் நம்ம கேட்ட அந்த பெரிய காரியத்தையே நமக்கு கொடுக்க போறார். ஆனா அதற்கு முன்பாக நாம அவர் கொடுக்கிற மற்ற மேன்மையான மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, praise the lord, amen, glory to god. அப்ப எல்லா காரியத்திலேயும் நம்ம பலவிதமான ஒரு ஜெபங்களோடு ஆவியிலே நாம் ஜெபம் பண்ணி நம்ம காணப்பட வேண்டும். praise the lord, அல்லேலூயா. கர்த்தரிடத்துல விசாரிக்க போறதா இருக்கலாம், கர்த்தரிடத்துல காரியங்களை தெரியப்படுத்த போகிறதா இருக்கலாம், கர்த்தரிடத்துல ஒரு விஷயத்தை வைத்து விட்டு வருகிறதா இருக்கலாம், ஒரு பாரத்தை இறக்கி வைத்து விட்டு வருகிறதா இருக்கலாம், அல்லது கர்த்தரிடத்துல ஒரு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நம்ம கடந்து போயிருக்கலாம். இப்படி பல விதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்போதுமே என்ன வேணுமோ அதை மாத்திரம் கேட்டு பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஆவியில ஜெபம் பண்ணும்போதுதான் ஜெபத்தில நாம் நடத்தப்படுவோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்ம பலவீனங்களில் என்ன ஜெபிப்பதனே தெரியாம இருக்கிறப்ப நம்ம எப்படி நடத்துவாரு? ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர். ஆமென், ஹல்லேலூயா, glory to God. அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதுல 18வது வசனம். எபேசியர் 6:18 அதை நாம் வாசிக்கலாம்.
எந்த எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதுல ஒண்ணுதான் கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படி அவள் போனது. ஆனா நேரடியா விசாரிக்க போக முடியுமா? அதுக்கு முன்பாகவே பல முறை அவள் பல விதமான காரியங்களுக்கு போயிருக்க கூடும். அதுதான் அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறது. ஆனால் நம்ம அதுல என்ன பார்த்தோம்? ஈசாக்கும் ஜெபிக்கிறத பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காய் மன்றாடுகிறார் என்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்றோம். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம ஜெப ஜீவிதம் என்பது அப்பதான் முழுமை அடையுது. நாம மாத்திரம் ஜெபிக்கிறது அல்ல. நமக்காய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே இருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஜெப ஜீவியம் என்று வருகிற போதே நமக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாய் நம்மளை சகல விதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பத்தோடு நம்ம இருக்கும்படி அவர் உதவி செய்கிறார். இப்படிதான் நமக்குள்ள ஒரு பெரிய ஜெப ஜீவியத்தை நாம் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். அது ரெபேக்காளுடைய வாழ்க்கையில அந்த வசனங்களிலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன வசனம் தான், தாண்டி போகக்கூடிய வசனம் தான். ஆனா அதற்குள்ளே பெரிய ஒரு ஜெப ஜீவியத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா ரெபேக்கால் எதற்கு அடையாளமாய் நாம பார்த்து வருகிறோம்? ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்த தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அடையாளமாய், மணவாட்டி சபைக்கு ஒரு திருஷ்டாந்தமாய், ஒப்பனையாய் நம்ம ரெபேக்காலை பார்த்து வருகிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாய் அவள் காணப்படுகிறாள். அப்படின்னா நாம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Glory to God. அப்ப நமக்கு ஒருவேளை ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அதுக்கும் சேர்த்தே ஜெபிச்சிடணும். ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளோட சேர்த்து 10 வருஷம் 5 வருஷம் கேரண்டி வாரண்டியும் வாங்குறோம். எக்ஸ்ட்ராவா ஒரு $12 $30 கேட்போம். இல்ல ஒரு வண்டி ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம்னா கூடவே இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். அதுல வாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் வண்டி இடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜெபத்தோட சேர்ந்து நமக்கு ஒரு ஒரு பூரணமாய் நம்ம எல்லா சகல விதமான வேண்டுதல். அல்லேலூயா. பாரத்தை இறக்கி வச்சிடலாம், விசாரிக்கவும் செய்யலாம், வெளிப்பாடையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாவதும் உனக்கு நீ அறியாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்றாரு. அந்த அறிவிப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம். தேவ சமாதானத்தினால இருதயம் காக்கப்படும்னு சொல்றாரு. அதையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருதயம் காக்கப்படுவதற்கும் ஜெபித்துக் கொள்ளலாம். எல்லா விதமான இது ஒரு ஜெபத்துல ஒரு புதிய ஒரு பரிமாணம் போல, அடுத்த ஒரு நிலை போல இந்த அனுபவம் நமக்கு அது கிட்டணும். அல்லேலூயா. அது நமக்கு கிடைக்கணும், அந்த அனுபவம் உண்டாகணும். ஆமென். அல்லேலூயா. அது ரெபேக்காளுடைய வாழ்க்கையில இருக்கிறதை நம்ம பார்த்தோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கூடவே இன்னொரு காரியம் என்ன பார்த்தோம்? ஒரு தாதி, ஆபிரகாமின் ஊழியக்காரன் போறான். ஊழியக்காரனோடு சேர்ந்து பல மனிதர்கள், அந்த ஊழியக்காரனுடைய மனிதர்களும் போறாங்க. இதையெல்லாம் நம்ம எப்படி ஒப்பனையா பார்க்கிறோம் அப்படின்னா, அபிரகாம் பிதாவான தேவன், ஈசாக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, எலியாசர் அல்லது ஆபிரகாமின் ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறவன் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறான். அப்ப அந்த மனிதர் என்று சொல்லுகிறது ஒருவேளை தூதர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே அவள் தாதியையும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தாதி தான் ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய தாசன், ஒரு ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு சபை ஊழியம். என்ன சபையில தான் we will be nursed. தாதினா ஒரு நர்ஸ் அப்படின்னா எருசலேம்ல you will be nursed in Jerusalem என்று சொல்லப்படுது. அப்ப ஒரு சபை ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம நிறைய மினிஸ்ட்ரி நிறைய இருந்தாலும், நான் நம்மளுடைய FGPC USA கர்த்தருடைய வசனங்களை ஷேர் பண்றது, தியானிக்கிறது, இது ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஏன்னா இது ஒரு சபையின் ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு அமைப்பு இதுல காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ சபையின் ஊழியம் என்று சொல்லுகிற அந்த அனுபவமும் நமக்கு, அதனாலேயும் நம்ம எப்போதும் அந்த தொடர்புகளிலேயே நம்ம இருக்கிறதும், அந்த ஐக்கியங்களோட நம்ம இருக்கிறதையும் கூட நம்ம அவளுடைய வாழ்க்கையில இருந்து புரிந்து கொண்டோம். அதுவும் அல்லாமல் நாம தான் நம்ம குடும்பத்திற்கு யாரு?
தாதி. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பொறுத்து பாருங்க. அப்போ ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைங்க, ஏசா, யாக்கோபு 2 வேற வேற மாதிரி, ரெபேக்காலும் வேற மாதிரி, ஈசாக்கு வேற மாதிரி. 4 பேருமே வேற வேற டைப் தான். ஹல்லேலூயா. ஆனா 4 பேரோடு இந்த தாதி என்ன செய்றா? கூட தான் இருக்கா. நம்ம அவளை குறித்து தனியா ஒரு ஸ்டடியே இருக்கு. அவளை குறித்து கொஞ்சம் தேடி பார்த்தா தெரிஞ்சு அவ பேரெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அடுத்தடுத்து காரியங்கள் அவளை குறித்து சில குறிப்புகள் இருக்கு. நம்ம அதெல்லாம் இப்ப பார்க்கல. ஆனா நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? ஒரு சாதாரண ஒரு சின்ன வசனம் தான். ஆனா அதற்குள்ளேயும் கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு சர்வன்ட்ஹுட், ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு பிரேயர் லைஃப், இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசி பாருங்க. இப்ப நம்ம யோசிச்சா நமக்கு தெரியும் இப்ப எவ்வளவு கரெக்டா ஒரு ஆவிக்குரிய சபை நிறுவப்பட்டிருக்கு. ஒரு பெந்தகோஸ்தே ஊழியம் சபை என்று சொல்லுகிற போது அதனுடைய டாக்டரின் எவ்வளவு பிரிசைஸா இருக்கு. வேத வாக்கியங்களின் அடிப்படையில எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களோடு அதை ஒப்பிட்டு பார்த்தாலும் எப்படி இருக்கு? பொருந்தி போகிறது. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு அந்த டாக்டரின் கரெக்டா இருக்கு. அப்ப இந்த நாட்கள்ல என்ன செய்யறாங்க? அந்த டாக்டரினை விட நாங்க இன்னொரு டாக்டரின் தரோம், இன்னும் காரியங்கள் எல்லாம் டைல்யூட் பண்ணுவோம், இன்னும் அதுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? மாத்தி விட்டுருவோம்னு சொல்லி வெவ்வேறு உபதேசங்கள் இந்த நாட்களில் வருகிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய போதனைகள், ஆவிக்குரிய நடத்துதல்கள் என்று வருகிற போது அது என்னைக்குமே விசேஷித்ததுதான். ஆமென். அல்லேலூயா. அதுல இருக்கிற மேன்மைகள் எல்லா ஊழியங்களையும் வராது. ஆறுதலா இருக்கலாம், சென்டிமெண்டலா இருக்கலாம், இமோஷனலா இருக்கலாம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய போதனைகள் நடத்துதல் என்று வருகிற போது வேத வாக்கியங்களில் இருக்கிற துல்லியமான அனுபவங்களோடு அது காணப்படும். ஆமென். அல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. சரி, நம்ம அதற்கு முன்பாக ரெபேக்காளுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய புதிய ஏற்பாட்டு விசுவாசினா யார் என்பதை புரிந்து கொள்ளும் அளவில் நிறைய வசனங்களை நம்ம கண்டோம். அதை தொடர்ந்து தான் கடந்த வாரம் 3 காரியங்கள் பார்ப்போம் என்று நம்ம நினைத்தோம். அதுல முதலாவது பிரேயர், 2வது சர்வன்ட்ஹுட் மினிஸ்ட்ரி பார்த்தோம். 3வதான காரியங்களை தான் இன்று நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஜெனசிஸ் 24:45. ஆதியாகமம் 24:45 வசனம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். ஜெனசிஸ் 24:45 வாசிக்கலாம். நான் இதை என் இருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான், எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். Amen. Hallelujah. Glory to God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ரெபேக்காளுடைய ஜீவிதத்தில இருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிற இன்னொரு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான். இங்கே எலியேசர், ஆபிரகாமின் ஊழியக்காரன், ஈசாக்குக்கு மணவாட்டியாக ஒரு ஸ்திரியை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் வந்திருக்கிறான். வந்த இடத்துல அவன் கர்த்தரிடத்துல சில அடையாளங்களை அவன் கேட்டுக்கொண்டான். அந்த அடையாளங்களின் படியே இங்கே ரெபேக்காள் நடந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் அவனுக்கு ஒரு தெளிவான போக்கை காண்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதுல அவள் என்ன செய்கிறாள்? அவள் செய்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தில இருந்து எப்படி நம்ம அவள் செய்கிற ஒரு விஷயம் அந்த கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் ஒரு சின்ன வசனம் தான். ஆனா அதுக்குள்ளே இருந்து ஒரு சத்தியத்தை நம்ம கண்டறிந்தோம். அவள் தாதியும் அவளோடு சென்றாள் என்று நம்ம பார்த்தோம். அதுல இருந்து சர்வன்ட்ஹுட் மினிஸ்ட்ரி எந்த அளவிற்கு நம்மளுடைய ஜீவிதத்துல ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு அவசியம் என்பதை பார்த்தோம். அதே போலதான் 3வதாக ஒரு அனுபவம். இது இந்த மொத்த எல்லா அனுபவத்திலையுமே ஒரு பூரணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என்ன இங்க நடந்திருக்கு? ரெபேக்காள் என்ன செய்றா? அப்படி அவன் எலியேசர் மனசுல நினைக்கிறான், இப்படி எல்லாம் நடந்தா அப்படின்னு நினைக்கிறான். நினைக்கிறப்பவே ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து, ஆமென், ஹல்லேலூயா, தன் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவோ நம்ம அனுபவங்கள் பூமியில ஒரு மனுஷனுக்கு இருக்கும். நிறைய
வேலைகள் மனுஷனுக்கு அலுவல் பூமியில் அதிகமா இருக்கும். நிறைய அலுவல் 2-3 பேர் சேர்ந்து தான் செய்ய முடியும். ஆனா அந்த தண்ணீர்ல குடத்துல தண்ணீர் கொண்டு போகிறதை நம்ம ஊர்கள்ல நம்ம பார்த்திருப்போம், டிவியில பார்த்திருப்போம், எல்லாத்துலயும் கேள்விப்பட்டிருப்போம். அது அது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் அதை சேர்ந்து தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஆனா ஒரு ஸ்திரியா வந்து அதை தூக்கி கொண்டு போகிறதை நான் பார்க்க முடிந்தது. நம்ம ஊர்கள்ல தண்ணீர் குழாய் அருகிலாம் பார்த்திருப்போம். அப்ப ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். துறவுல யாரெல்லாம் வரலாம்? யார் வேணாலும் வரலாம். அது ஒரு பொதுவான துறவு தான். இந்த துறவு யாருக்கு திறக்கப்பட்டிருக்கு? அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் திறக்கப்பட்டிருக்கு. யாரும் அந்த துறவுல வரலாம், தண்ணீர் எடுக்கலாம், போகலாம். அது ஒரு பொதுவாக அது எல்லா அந்த ஊர் மக்களுக்கு அவகாசமாய் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம்தான். ஆனால் இதுல இவள் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுல ஒரு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. நம்ம இதை கொஞ்சம் நுணுக்கமா இதை அறிந்து கொள்ள வேண்டும். Amen. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கு. நமக்கு தெரியுமான்னு தெரியாது. வேத வசனங்களின்படி வெறும் குறிப்பிட்ட ஜனத்துக்குன்னு இல்ல, எல்லாருக்கும் இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்துல பிறந்த எந்த மனுஷனுக்கும் அவனை ரட்சிக்கும்படி அவனை பிரகாசிக்கும்படி பூமிக்கு கடந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை போக்க வந்தவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. இதோ இந்த முழு உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் போக்க வல்லவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பு என்பது இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிறது ஒரு தண்ணீருக்குள்ள இறங்கி வருகிற அனுபவம். அந்த அனுபவம் இன்றைக்கு திறக்கப்பட்ட அனுபவம் தான். அல்லேலூயா. அது ஒரு ஜாடியில மூடி போட்டு இருக்கிற அனுபவம் கிடையாது. நான் சபையில ஞானஸ்தானம் பெற்ற போது, ஞானஸ்தானம் பெற்று எழும்பின உடனே அங்க இருக்கிற பாஸ்டர் எப்போதும் யார் ஞானஸ்தானம் பெற்றாலும் அந்த சபையில ஒரு கால் கடைசியா கொடுப்பார். ஏற்கனவே வசனங்களை கற்று ஞானஸ்தானம் பெரும்படி ஒப்பு கொடுத்து சபையில ஒரு அங்கீகாரம் பெற்று சாட்சி சொல்லி ஞானஸ்தானம் பெறுகிறவர்களும் உண்டு. ஆனால் அதை காண வந்திருக்கிற போது சில சமயத்துல நண்பர்களை கூப்பிட்டு இருப்போம், சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இருப்போம். அதுல கொஞ்சம் பேர் சுற்றி நின்று கொண்டு இருப்பாங்க. ஆனா அந்த பேப்டிசம் சர்வீஸ் அட்டன் பண்றதுனாலேயே கூட அந்த சமயத்திலேயே கூட அவங்க தொடப்பட்டு சுவிசேஷத்தினால அவர்களுக்கு ஒரு அழைப்பு உண்டாகி அவர்களும் கூட ரட்சிக்கப்படலாமா என்று ரட்சிக்கப்படுவதற்கு ஆவலாய் அவர்கள் காணப்படுவார்கள். அந்த சமயத்துல போதகர், சபையின் போதகர் ஒரு அழைப்பு கொடுப்பார். என்ன தெரியுமா கொடுப்பாரு? இப்பவும் இந்த தண்ணீர் திறந்த வண்ணமா இருக்கிறது. இந்த தண்ணீருக்குள்ளே இங்கே நிற்கிறவர்கள் யாராவது வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற விரும்பினால் நீங்கள் வரலாம் என்று அழைப்பு கொடுப்பாரு. போய் இறங்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் உண்டு. அல்லேலூயா. அதே போலதான் ஒரு கம்யூனியன் கொடுக்கிறப்பவும் அந்த பன்னோ பிரெட்டோ ஏதோ ஒன்று வச்சு அவங்க ஷேர் பண்ணும்போது அதுலயும் மீதம் இருக்கும். அப்பையும் கூட ஒரு கால் பண்ணுவார். இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னமும் உண்டு என்பதனாலே தான் இது மீதம் இருக்கிறது. இதையும் எடுத்துக்கொள்வதற்கு ஒருவன் இயேசு கிறிஸ்துவை மெய்யாய் விசுவாசிப்பானேயானால், அவன் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுப்பானேயானால் இதிலே அவனுக்கு பங்கு உண்டு என்று சொல்லிதான் அதை வைப்பார். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தெரிகிறது? ரட்சிப்பு கர்த்தருடைய ஒரு பொதுவான ஒரு காரியம் தான். அல்லேலூயா. அது எல்லாருக்கும் அவகாசம் உண்டு. ஜீவ தண்ணீரில பருக எல்லாருக்கும் அனுமதி உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கும் அதை விளக்குகிறது கிடையாது. எல்லோரும் வந்து ரட்சிக்கப்படலாம். எல்லோரும் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கிடைக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம். எல்லோருக்கும் ஒரு தேவ நீதியை கொடுக்கும்படி கர்த்தர் அவர் அதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிற தெய்வீக காரியங்கள் ஒரு சிலருக்கு மாத்திரமும் மற்றவர்களுக்கு இல்லை என்றும் கர்த்தர் ஒருபோதும் வைக்கிறவர் கிடையாது. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் எல்லோருக்கும் தன்னுடைய காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to God. அவர் பூரண சற்குணராய் இருக்கிறதினாலே அவர் நல்லோருக்கும் தீயோர் மேலையும் அவர் தம்முடைய மழையை வருஷிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது போலதான் இந்த இடத்துல ஒரு துறவு இருக்கிறது. இதுல யாரு வரணும் வரக்கூடாதுன்னு இல்லை, யாரு வேணாலும் வரலாம். ஆனா இப்ப இதுல ரெபேக்கால் கரெக்டா உள்ள போய் இறங்கி போய் தண்ணீர் மொண்டால் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதனுடைய 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ரட்சிப்பின் ஊற்றுகள் யாருக்கு? எல்லோருக்கும் பொதுதான். ஆனா எல்லாரும் அதுல மொண்டு கொள்றாங்களா? இல்ல. ஹல்லேலூயா. எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லோருக்கும் கிறிஸ்து இயேசு மரித்தார். எல்லோருக்கும் மரித்தது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி சிலுவையின் மேலே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. எல்லோரும் புரிந்து கொள்ளும்படிக்கு இந்த பூமியின் வரலாறு 2 பாகமாய் பிரிக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசு எல்லாருக்கும் உரியவர் தான். அவர் சிருஷ்டித்த யாவர் மேலும் அவர் கரிசனை உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான். ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் இதை தன்னுடையவர்களாக்கிக் கொள்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த ஜீவ பாதையை கண்டுகொள்கிறவர்கள், கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to God. இந்த ஜீவ மார்க்கத்தை, இந்த விசுவாச மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய ஆச்சரியம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லோருக்கும் இது அவகாசமாய் அனுமதிக்கப்படுகிற ஒன்றாய் இருந்தாலும் இதை தன்னுடையதாக்கிக் கொள்வதும், அதனாலதான் நம்ம சொல்றோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகர். ஆமென், ஹல்லேலூயா, glory to God, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப சொந்த இரட்சகர் என்று தங்களுக்குரியவராய் இயேசுவை ஆக்கிக் கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் பேர். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய அனுபவங்கள் எத்தனை உண்டு? நிறைய உண்டு. ஆவிக்குரிய அனுபவங்கள் என்பது நமக்கு தெரிந்தது கொஞ்சம் தான், அதுலயும் நம்ம அனுபவித்தது அதிலும் கொஞ்சம் தான். ஆனா நமக்கு தெரியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய 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 காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதுல எவ்வளவு காரியங்களை நம்முடையதாக்கிக் கொள்கிறோம், எவ்வளவு காரியங்களை நம்முடைய குடத்தின் மேல் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். ரெபேக்காள் தன் குடத்தில அவள் அந்த தண்ணீரை மொண்டாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory to God, amen, glory to Jesus. அவள் தன்னுடைய குடத்திலே மொண்டு கொண்டபடினாலே தான் அதை எலியாசருக்கு அதை வார்க்க முடிந்தது, அவனுடைய ஒட்டகங்களுக்கும் அதை வார்க்க முடிந்தது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாம ஆவிக்குரிய அனுபவங்களை நம்முடையதாக்கிக் கொள்கிறதே இல்லை. கேள்விப்படுகிறோம், தீர்க்க தரிசன வரம் என்றால் கேள்விப்படுகிறோம், ஒரு நோய்களை சுகமாக்குகிற வல்லமைனா கேள்விப்படுறோம், இப்படிப்பட்ட வரங்களை குறித்து கேள்விப்படுறோம். எவ்வளவு வரங்களை நம்முடையதாக்கி கொண்டோம். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் வார்க்க முடியும். அப்புறம் தான் எலியாசருக்கும் ஒட்டகங்களுக்கும் நம்மால என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, glory to Jesus. இப்ப நம்முடையதாக்கி கொள்றோமா? ஒரு ஜப ஜீவியம்னு ஒண்ணு இருக்கு, கர்த்தர் வச்சுட்டார். ஹல்லேலூயா. அதை எவ்வளவு தூரம் நம்முடையதாக்கி கொள்கிறோம்? தேவ சபை, ஆவிக்குரிய சபை என்பது பூமியில நிறுவப்பட்டு விட்டது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு இருக்கிறார். எவ்வளவு தூரம் அதை நம்முடையதாக்கிக் கொள்கிறோம்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவோ சத்தியங்களும், ஹல்லேலூயா, தேவனுடைய போதனைகளும் இருக்கிறது. அதை எவ்வளவு தூரம் நம்முடையதாக்கிக் கொள்கிறோம்? அப்ப ரெபேக்காள் என்ன செய்தால்? she had it personalized that to herself from what was available. Amen. பொதுவாய் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு காரியத்தை தன்னுடையதாக்கி கொண்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசி என்று சொல்லுகிற போது தேவனுடைய மகிமையின் மேகம் இருக்கு,
அக்கினியின் ஸ்தம்பம் இருக்கு, அல்லேலூயா, மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இருக்கு, கர்த்தத்துவங்கள் இருக்கு, தேவனுடைய மகிமை இருக்கிறது, அவருடைய கிருபை இருக்கிறது, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். எவ்வளவு தூரம் அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. இது எல்லாவற்றிலும் கர்த்தர் குறையுள்ளவரா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. யாரும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிற யாவனும் கண்டடைவான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கும் இதையெல்லாம் கர்த்தர் விளக்குகிறதே கிடையாது. ஆமென். ஆனால் இதை எவ்வளவு தூரம் நம்முடையதாக்கிக் கொள்கிறோம், எவ்வளவு தூரம் இதை நம்மளுடைய சொந்த அனுபவமாக மாற்றிக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துறவில் இறங்கி போய் தண்ணீர் முண்டால் என்று பார்க்கிறோம். எப்படி நம்முடையதாக்கிக் கொள்ள முடியும்? ஆமென். கர்த்தரிடத்துல தாழ்ந்து போகிறப்ப இறங்கி போய் தான் ஒரு காரியத்தை சாதிக்கணும். நம்ம ஊர்ல சொல்லுவோம், கொஞ்சம் இறங்கி போப்பா, அப்படியே இருக்காதன்னுவோம். அல்லேலூயா. கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா உனக்கு ஒத்து வரும். குடும்ப ஜீவிதமா இருந்தாலும் சரிதான், வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரிதான், பொதுவான நம்மளுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான். என்ன செய்யணும்? கொஞ்சம் இறங்கி போகணும். ஆமென். அப்படியே நின்ன இடத்திலே நின்னோன்னா என்ன நடக்காது? ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. கொஞ்சம் இறங்கி போனா காரியங்கள் வசப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இறங்கி போய் தண்ணீர் மொண்டால். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல, தேவனிடத்துல மனத்தாழ்மையாய் இறங்கி போகிற போது நம்மளுடைய பிடிப்புகளை எல்லாம் கொஞ்சம் தளர்த்து விடணும். இப்படிதான் நான் அப்படின்னு இருக்கிறத கொஞ்சம் இறங்கி போகும். அல்லேலூயா. நல்லதுக்கு அப்படி இருக்கோமோ, கெட்டதுக்கு அப்படி இருக்கோமோ தெரியாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, அந்த பிடிப்பு, அது ஒரு சதையுள்ள இருதயத்தினுடைய அனுபவம் கிடையாது. அல்லேலூயா. சிலர் நம்ம சொல்லுவோம், நான் வைராக்கியமா இருந்தேன், இதுல பிடிப்பா இருக்கேன், இதுல அப்படியே விடவே மாட்டேன் அப்படின்னு. நல்லா பார்த்தா அதையும் விட்டாதான் நமக்கு அதுல ஒரு விடுதல். யோபு அப்படிதான் இருந்தான். அல்லேலூயா. கடைசியா அவன் அதையும் விட்டு கொடுத்தப்பதான் அவனுக்கே ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. அப்படி பார்த்தா நமக்கு எதுவா இருந்தாலும் சரிதான், நல்லதோ கெட்டதோ, கொஞ்சம் அதுல இறங்கி போனாதான் நமக்கு ஒரு விடியல் உண்டாகும், ஒரு மீட்பு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. துறவில் இறங்கி போய், குடும்ப ஜீவிதம்னா அப்படிதான், அப்படியே இருந்தா குடும்பம் ஓடாது. ஆமென். கொஞ்சம் இறங்கி போகணும். புருஷனும் போகணும், மனைவியும் போகணும், பிள்ளைகளும் போகணும், பெற்றோரும் போகணும், உடன் பிறந்தவரும் போகணும். எல்லாரும் இறங்கி போனாதான் அங்கே ஜீவன் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. துறவில் இறங்கி போய் தண்ணீர் முண்டால். அல்லேலூயா. தன்னுடையதாக்கி கொண்டார். இறங்கி ஒரு இடத்துல போயிட்டோம்னாலே அந்த இடத்துல நமக்கு அதை தன்னுடையதாக்கி கொள்ள முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆமென். அது போலதான் இந்த இடத்துல இறங்கி போய் தண்ணீர் முண்டால், அது தன்னுடையதாக்கி கொள்ளுகிற அனுபவம். ஆமென். அது தன்னுடையதாக மாத்திரம் இல்லாமல் அதை பிறகு அவர் வார்க்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை மற்றவர்களுக்கு அவளால் கொடுக்க முடிகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம தாவீதை பார்த்தால் அவனுடைய சங்கீதங்களிலே இது அதிகமாய் வெளிப்படும். இந்த கண்மலையானவரே அப்படின்னு சொல்லுவோம், என்னுடைய தேவன் என்று சொல்லுவோம், என்னுடைய கர்த்தர் என்று சொல்லுவோம், என்னுடைய நேசர் என்று சொல்லுவான், என் கண்மலை, என் பலன் என்று சொல்லுவான், என் கீதம் என்று சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. என் பலத்த துருகம், கோட்டை என்று சொல்லுவான். அல்லேலூயா. தன்னுடையதாக்கி கொள்ளுகிற அனுபவம். அதனாலதான் அவன் கேட்கிறான் கர்த்தர்ட்ட, பரிசுத்தாவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? பரிசுத்தாவி ஒருவனுக்கு வழங்கப்படுகிறது எதற்கடையாளமா இருக்கிறது? இயேசுவை தன்னுடையதாக்கி கொண்டான். அதற்குதான் அடையாளம். இயேசு பொதுவானவர். சிலுவையில எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி அறையப்பட்டார். ஆமென். சிலுவையில கல்வாரியின் மேட்டிலே அவர் உயர்த்தப்பட்டார். எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியை ஒருவன் பெற்றுக்கொள்கிற போது அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்கிறான். அல்லேலூயா. அல்லது இப்படியும் சொல்லலாம், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்ளும் போது அவன் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். glory to God. amen. இவர் என்னுடைய நேசர். அல்லேலூயா. அதற்கு எப்படி போகணும்? எப்படி பார்க்க முடியும்? சும்மா அப்படி சொல்றது இல்ல, இறங்கி போகும்போது அது உண்டாகும், அந்த அனுபவம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்கு அடையாளம் தான் நம்ம ஞானஸ்தானம் பெறுகிறோம். இறங்கி போய் தண்ணீர்ல மூழ்கி
நம்மை தாழ்த்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல நம்ம ஞான ஸ்நானம் பெற்று எழும்பி வருகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னுடைய தேவன், என்னுடைய இரட்சகர், என்னுடைய கோட்டை, அல்லேலூயா, என் கண்மலை, என் தேவனை நான் உயர்த்துவேன். நான் யாரும் சொல்லி ஆராதிக்கணும் இல்ல, என் கர்த்தரை நான் உயர்த்துவேன். என் தேவனுடைய என்னுடைய தேவனை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லிதான் ஒருத்தன் இன்னும் சபைக்கு போறான்னா அவனுக்கு இன்னும் கர்த்தரை தன்னுடையதாக்கி கொள்ள தெரியல. அல்லேலூயா. ஒருவன் தன்னுடையதாக்கி கொள்ளுகிற போது அவனே எழும்புவான், அவனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான், அவனே தன்னுடைய கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, glory to God. தன் குடத்தை அவள் நிரப்பினாள். ஆனால் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோவான் 4ஆம் அதிகாரம், அதுல 6ஆம் வசனத்தில இருந்து நீண்ட பகுதி, நமக்கு வாசிக்க நேரம் இல்லை, ஆனா நமக்கு அதிகமாய் அறிந்த பகுதி தான். அதுல இயேசு கிறிஸ்து வராரு. யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்ப அங்க இருந்த சீஷர்களை எல்லாம் நீ போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போங்கன்னு அனுப்பிட்டாரு. அப்ப அவங்க அங்க போயிருந்தாங்க. அப்ப ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இவள் என்ன தெரியுமா செய்யறா? இயேசு தாகத்துக்கு தா, எப்படி எலியேசர் இந்த இடத்துல ரெபேக்கால் இடத்துல கேட்டானோ அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்ப இவள் இடத்துல, சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீயின் இடத்துல கேட்கிறார். தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிக்கணும். ஒரு 2 நிமிஷம் தான், நம்ம பார்த்து முடிக்கலாம். கவனமா இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்வோம். இந்த இடத்துல இயேசு அவளிடத்துல தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அல்லேலூயா, glory to God. பாருங்க, அங்க எலியேசர் கேட்ட உடனே அவள் தன்னுடையதாக்கி கொண்ட அனுபவத்தை நம்ம பார்க்க முடியுது. அதனாலே தான் கொஞ்ச நேரத்துல எல்லாம் எலியேசரையே தன்னுடையவரா ஆக்கிக்கிட்டா. அல்லேலூயா. கொஞ்ச நாள்ல ஈசாக்கை தன்னுடையவரா ஆக்கிக்கிட்டா. அல்லேலூயா, ஆமென். அவளுடைய அனுபவமே மாறிடுச்சு. ஆமென், glory to God. ஆனா இங்க தாகத்துக்கு தா என்று கேட்ட பிறகு இந்த சமாரியா ஸ்திரீ எப்படி நடந்து கொள்கிறாள் என்று பார்த்தால், இவள் பதில் பேச தொடங்குறாள். தாகத்துக்கு தான் கேட்டா, நீங்க யூதனா இருக்கும்போது, நான் சமாரியா ஸ்திரியா இருக்கும்போது நாங்க எப்படி தாகத்துக்கு தா என்று எப்படி தர முடியும்? நீங்க எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு எங்களுக்கும் வேறையாச்சே அப்படின்னு பேச தொடங்கும். தன்னுடைய பாரம்பரியத்தை கொண்டு வரா. அல்லேலூயா, ஆமென். தன்னுடைய பாரம்பரியத்தை இந்த சமாரியா ஸ்திரீ கொண்டு வரா. கர்த்தர் அப்பையும் சொல்றார், நீ தாகத்துக்கு தா என்று கேட்கிறது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா, உனக்கு கொஞ்சம் வெளிப்பாடு இருந்தாலும், கொஞ்சம் ஒரு காரியத்தை நிதானித்து அறிய உனக்கு அறிந்திருந்தா கூட நீ என்ன செய்ய முடியும்? நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, உனக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மறுபடியும் அவர் என்ன சொல்ல வர்றாரு? You could have personalized the Son of God to yourself. நீ அவரை உன்னுடைய பர்சனல் சேவியரா நீ ஆக்கி இருந்திருக்கலாம். ஆனா இவள் பாரம்பரியத்தை கொண்டு வருகிறாள். அல்லேலூயா. இவளுடைய பாரம்பரியம் என்னது? சமாரியா ஸ்திரீ. இவள் சமாரியாவின் பாரம்பரியத்தின் அனுபவத்தை கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார். ஆனாலும் கர்த்தர் இன்னமும் ஒரு பகுதி மேல போகிறார். ஆண்டவர் பேச தொடங்குறார். அல்லேலூயா, glory to God. ஆனா அவர் பேசவும் இவளும் வேற காரியங்களாய் அவள் பதில் சொல்லியே வருகிறாள். அல்லேலூயா. மொண்டுக்குள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சில சமயங்களிலே நம்மை நெருங்கி வருகிற போது நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியாது. ஆமென். நாம நம்மளுடைய சுய புத்தியிலேயே சார்ந்தவர்களாய் இருக்கிறதுனால தேவனை, கர்த்தரை நம்முடையவராக்கிக் கொள்வதில் நாம் மிகவும் தாமதம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? நீங்க அவங்களெல்லாம் விட பெரியவரா, இவங்களெல்லாம் விட பெரியவரா? இயேசு எதுவுமே சொல்லல. நான் அவங்களெல்லாம் விட பெரியவர்னு சொல்லல, சின்னவர்னு சொல்லல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நமக்குள்ள முதல்ல பாரம்பரியத்தை கொண்டு வருவோம்.
இன்னொன்னு நம்மளுடைய சுய புத்தியின் நம்மளுடைய ஓன் அப்சர்வேஷனை கொண்டு வரும், பிசிக்கல் அப்சர்வேஷன். அதுதான் அவ சொல்றா, ஆழமா இருக்கு கிணறு, பாத்திரமும் இல்ல, இதெல்லாம் பிசிக்கல் அப்சர்வேஷன். மூன்றாவதா என்ன கொண்டு வரா? அல்லேலூயா, யார் பெரியவர், இதை விட அது பெருசா, அதை விட இது பெருசா. அல்லேலூயா, இது மனுஷனுக்குள்ள இருக்கு. இப்படி இருக்கிறது பெருசா, அப்படி இருக்கிறது பெருசா. கர்த்தர் நம்மை அணுகுகிறாரு இந்த வேளையில, அதுதான் பெருசு. ஆமென், அல்லேலூயா. இப்படியே காரியம் போய் 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 இப்ப நேரம் இல்ல. ஆனால் அவள் பாருங்க, அவளுக்கு பர்சனலா ஒரு ஹஸ்பண்ட் கூட இல்ல. 5 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, 6வதா ஒருத்தன் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப அவள் உலகத்துல இருக்கிற எதையுமே தன்னுடையதாக்கி கொள்ளவே இல்லை. ஆமென். அந்த அனுபவத்தினுடைய நேர்மாறான அனுபவம். அங்க ஈசாக்கு ஒரே புருஷன் இடத்துல ரெபேக்காள் போய் சேர்கிறதும், இங்கே இவள் சமாரியா ஸ்திரீ எப்படிப்பட்ட அனுபவம்னா, இவளுக்கு எதையுமே இதுவரைக்கும் பர்சனல் ஆக்கிக்கவே இல்லை. ஆமென். இப்பயும் கதை அப்படியே போகுது, மாறி மாறி பேசிக்கிட்டே வராங்க. இதுல கடைசியா பார்க்கிறப்பதான் அதனுடைய 26வது வசனத்துல அப்படியே பேசி வருகிறப்ப கர்த்தர் இதுக்கு மேல அவர் க்ளூ கொடுக்க முடியாது, அவ்வளவு கொடுத்துட்டார். உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றும் சொல்லிட்டார். இப்ப அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வராங்க. அப்ப 28வது வசனத்துல அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அல்லேலூயா. எவ்வளவோ சொல்லியும் கூட அவள் என்ன செஞ்சுட்டா? தன் குடத்தை வைத்து விட்டு போயிட்டா. அல்லேலூயா. அங்கே ரெபேக்காள் தன் குடத்திலே மொண்டு வார்க்கிற அனுபவம், இங்கே தன் குடத்தை வைத்து விட்டு மற்ற எல்லாருக்கும் போய் சொல்றா, என்கிட்ட ஒரு மனுஷன் வந்தாரு, நான் செய்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, ஒருவேளை அவர்தான் கிறிஸ்துவா? அந்த கிறிஸ்து இவளுடையவர் ஆகும்படிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லணும்ன்றது அவளுக்கு அவசியமே இல்லை அன்னைக்கு. ஆமென். அவளுக்கு அன்னைக்கு இயேசு அவளுடைய சொந்த இரட்சகராக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆமென். ஆனால் அவள் அதை விட்டுட்டு தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்கே போய் சொல்றா. அவங்க எல்லாம் வராங்க. அல்லேலூயா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் புறப்பட்டு அவரிடத்தில் வந்துட்டாங்க. ஆனா இவ தன் குடத்தை வைத்து விட்டு போயிட்டா. She could not personalize the spiritual experiences. She could not win Jesus as a personal savior. Hallelujah. ஒரு பக்கம் ரெபேக்காள், இன்னொரு பக்கம் சமாரியா நாட்டு ஸ்திரீ. இரவு நம்ம கண்களை மூடி ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். எல்லோரும் இதுலேயும் கூட நம்ம குறைவுபட்டவர்கள் தான். நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எல்லா ஆவிக்குரிய மென்மையான அனுபவங்களும் இருக்கானா? இல்ல. காரணம் என்ன? அவரிடத்துல குறை இருக்கா? இல்ல. நம்மிடத்துல அவரை நம்முடைய சொந்தமாக்கிக் கொள்ள நாம் தவறுகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில அல்லேலூயா ஒரு நிமிஷம் கர்த்தர் சமூகத்துல ஹல்லேலூயா. Thank you Lord. தன் குடத்தை நிரப்பி இறங்கி போய் தண்ணீர் மொண்டவள் ரெபேக்காள். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் காரியத்தை பேசி வந்த நோக்கத்தையே விட்டுட்டு போயிட்டா சமாரியா நாட்டு ஸ்திரீ. அல்லேலூயா. Glory to God. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. சமாரியா ஸ்திரீ தான் மொண்டு கொள்ள வந்த அந்த தண்ணீரை கூட மொண்டு போகல, அந்த குடத்தை கூட வைத்து விட்டு போயிட்டா. Hallelujah. Glory to God. Amen. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு நல்லா தெரியும், அவளுக்கு ஏற்கனவே புருஷர்கள் இருந்தது, யாரையுமே அவள் தன்னுடைய சொந்தமாக்கி கொள்ள முடியாத ஒருத்தி தான். அதனாலதான் இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவளுடைய ஆத்தும நேசராய், அவளை ரட்சிக்கிற கர்த்தராய், அவளுக்கு மகிமை உள்ளவராய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். தன்னை விளக்கி எடுத்து கூறியிருக்கிறார். ஆனாலும் கூட அந்த சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு அவள் போன கதையை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை காரியத்துல நாம் குடத்தை நிரப்ப இறங்கி போய் நிரப்பணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இறங்கி போக மனதில்லாமல் குடத்தை நிரப்பாமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிற
அனுபவங்கள் நமக்கு நிறைய உண்டு. இன்னமும் கர்த்தர் சமூகத்தில் நமக்கு அவர் வைத்திருக்கிற ஏராளமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய மேன்மைகளும் உயர்ந்த சில ஸ்தானங்களும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சில அற்புதமான ஸ்தலங்களும் உயர்ந்து ஏறி இருக்க பண்ணுகிற ஸ்தலங்களும் உண்டு. அல்லேலூயா. அவர் நமக்கு வைத்திருக்கிற அபிஷேகம் உண்டு. அவர் நமக்காய் ஒரு குப்பியை புது எண்ணெயோடு நிரப்பி கொண்டு வந்திருக்கிற அந்த தைல குப்பியும் அந்த கொம்பும் உண்டு. ஆனாலும் கூட அந்த அபிஷேகத்தை நம்முடையதாக்கி கொள்ள முடியல, அந்த ரட்சிப்பை நம்முடையதாக்கி கொள்ள முடியல, அந்த நன்மைகளை நம்முடையதாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியல, அந்த ஹல்லேலூயா கர்த்தருடைய நடத்துதல்களை நம்முடையதாய் ஆக்கி கொள்ள முடியல. இன்னும் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரிடத்துல கேட்போம். ரெபேக்காள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு அடையாளமாய், புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்த ஒரு ஸ்திரீ அடையாளமாய் அவள் எழுதப்பட்டு, ஒரு ஜனத்திற்கு அடையாளமாய் எழுதப்பட்டு இருக்கிற, மனவாட்டி சபைக்கு அடையாளமாய் எழுதப்பட்டு இருக்கிறவள். ஹல்லேலூயா, glory to God. இந்த நாட்களில் கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா, எங்களுடையதாக்கி கொள்வதில் நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அவளை போல இறங்கி போய் தண்ணீர் மொண்டு கொள்ள எங்களுக்கு இந்த நாட்களில் கிருபை தர வேண்டும். இந்த வாசனம் கடந்து வந்திருக்கிறதே, ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை இறங்கி கொண்டு சென்று தண்ணீரை மொண்டு கொள்ள, துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டால் என்று பார்க்கிற அந்த ஒரு ஹல்லேலூயா அனுபவத்துல நம்மை நடத்தும்படிக்கு இந்த வசனங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறது. Glory to God. கர்த்தரிடத்துல நம் மனம் தாழ்ந்து, ஆண்டவரே நான் ரெபேக்காளை போல துறவில் இறங்கி போய் தண்ணீர் மூழ்கிற அனுபவத்துல வர வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய குடத்தை வைத்து விட்டு போன சமாரியா ஸ்திரியை போல அல்ல, ஆண்டவரே என்னுடைய குடத்தை நான் நிரப்புவேன், இன்னும் அநேகருக்கும் நான் போஷிப்பேன், தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்துல இவர் என்னுடைய நேசர், நான் அவருடையவர் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீது சொன்னது போல, இவர் என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர், நான் அவரை மகிமைப்படுத்துவேன், நான் அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி கர்த்தரோடு நம்ம இணைந்து இந்த நாட்களில் காணப்படுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.